அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ பதிவில் கேந்திராதிபதிய தோஷம் அப்படின்னா என்ன, கேந்திராதிபதிய தோஷத்துல என்னென்னலாம் நடக்கும், கேந்திராதிபதி தோஷத்துக்கு விதிவிலக்கு என்ன, மொத்தத்துல இன்னைக்கு கேந்திராதிபத்தியத்தை பத்தி நம்ம சொல்லக்கூடிய சரி. மாபெரும் சுவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு பகவானும் சுக்கிர பகவானும் தனித்த புதனும் கேந்திராதிபதி தோஷத்தை உண்டு பண்ணுவாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரி, ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கேந்திராதிபதிய தோஷத்தால அதிகமா பாதிப்பு செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அந்த கிரகங்கள் என்ன, அது எப்படிப்பட்ட தோஷத்தை செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப நான் விளக்கமாவே இதுல சொல்ல போறேன். சரிங்களா? ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல கேந்திராதிபதி தோஷத்தை பத்தி போட்டிருப்போம். பட் அப்போ போர்டு இல்லை. பட் இப்போ போர்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அது புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கோம். சரி, முதல்ல உபய லக்னங்கள் சொல்லக்கூடிய 4 லக்னம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 லக்னமும் உபய லக்னம். இந்த உபய லக்னத்துல ஒரு சுபர் இன்னொரு வீட்டுக்கும் அதிபதி ஆவார். அந்த இன்னொரு வீடு கேந்திர வீடா இருந்தா அது கேந்திராதிபதி தோஷம் ஆயிடுது. சரிங்களா? இதுல சுக்கிரனை விட அதிகமா பாதிப்படைகிறது நம்மளுடைய குரு பகவானும் புதன் பகவானும். அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு கேந்திராதிபதி தோஷத்தை பத்தி பார்க்க போறோம். ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றிகள். எப்பவுமே நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கீங்க. உங்களை என் இதயத்தில் நிச்சயமாக வைத்திருக்கேன். சரிங்களா? நம்ம கிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 1010 ரூபா கட்டணத்திலும், வெளிநாடுகளை சார்ந்தவர்கள் ஜாதகம் பார்க்க 3030 ரூபா கட்டணத்திலும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 5 ஜாதகம் மட்டும்தான். காலையில 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், மாலை 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். இதுதான் நம்மளுடைய ஷெட்யூல் டைம். சரி, இதுல இன்னொரு அமைப்பு இருக்கு. நிறைய பேர் கீழே ஃபோன் நம்பர் இருக்குன்ட்டு நீங்க ஃபோன் பண்ணி, சார் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு மட்டும்தான் சார். நான் தான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்றேன். எவ்வளவு பேமெண்ட்னு கொடுத்துட்றேன், எத்தனை மணி டு எத்தனை மணி அப்பாயின்மெண்ட்னு கொடுத்துட்றேன். சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு 40 நிமிஷம், 12 பாவத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன் சார். இதுதான் நம்மளுடைய பிராண்டு. சரி, வாங்க இப்போ நம்ம எடுத்த சப்ஜெக்டுக்குள்ளார போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு லக்னம் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் எடுக்கும். கேந்திராதிபதி தோஷம்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதுல முதன்மையாக கடுமையாக பாதிப்படையக்கூடிய லக்னம் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் தான் ஃபர்ஸ்ட். இந்த மிதுன லக்னத்துக்கு 7வது இடத்துல குரு இருக்கும்போது இது கேந்திராதிபதி தோஷம். நான் என்ன அந்த விதி சொன்னேன், ஒரு கிரகம் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக அவரே இன்னொரு வீட்டுக்கு அதிபதியாக வரும்போது அந்த கேந்திராதிபதி தோஷம் சுபர்களுக்கு மட்டும் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். இந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா புதன் தான் லக்னத்தின் அதிபதி. அவர் இங்க அதாவது லக்னத்துல இருந்தால் கேந்திராதிபதி தோஷம் இல்லை, திக்பலம் வாங்கிடுவார். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் குருவை மட்டும்தானே போட்டுக்கோம். அதனால குருவுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். மிதுன லக்னம், வேற எந்த வகையிலையும் இங்க குரு தொடர்பு இல்லை. குரு மட்டும்தான் மூலத்திரிகோண வலிமையில இருக்கிறாரு. இது 100% கெடுதலை செய்யக்கூடியது இந்த கேந்திராதிபதி தோஷம். கீழே கமெண்ட் போடுவாங்க, சார் நான் மிதுன லக்னம் சார், ஆனா எனக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கு சார். சரி, என்ன செய்யும்? 7ஆம் இடத்துல குரு இருக்கு, கேந்திராதிபதி தோஷம் என்ன செய்யும்? 7ஆம் இடங்கிறது மனைவி தானே, 2வது குழந்தை தானே, நண்பர்கள் தானே, கூட்டு நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் தானே, பிசினஸ் பார்ட்னர்ஸ் தானே. அங்கெல்லாம் பிரச்சனையை தரும். மெயினா திருமண உறவுகள்ல பிரச்சனை தரும், மனைவி அல்லது கணவன்ல. இதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு 7ல குரு சார், மிதுன லக்னம், நல்லா பாத்துங்க, எனக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படிமாங்க. இதுல ஒரு விஷயம், இங்க செவ்வாய் இருப்பார் அல்லது இங்கே சனி இருப்பார்.
சரிங்களா? இப்படி இருந்தா தோஷம் நிவர்த்தி. நல்லா புரிஞ்சுங்க. சரி, இதுல இப்படி இருக்கு. சரி, இதுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாவே போதும். சனி மற்றும் இருந்து இங்க பார்த்தாலும் கேந்திராதிபதி தோஷம் நிவர்த்தி. செவ்வாய் வக்ரம் பெற்று குருவை பார்த்தாலும் கேந்திராதிபதி தோஷம் நிவர்த்தி தான். புரியுதுங்களா? சரி, இங்க கிரகங்கள் இல்ல சார். சனி பகவான் இங்க இல்ல, அவருடைய 3ஆம் பார்வையால குருவை பார்க்கல. செவ்வாய் இங்க இல்ல, அவருடைய 4ஆம் பார்வையாக பார்க்கல. இப்படி இருக்கு. இதுவும் கேந்திராதிபதி தோஷத்துக்கான விளக்கு தான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. சரி, அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேந்திராதிபதி தோஷத்தை பத்தி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக இங்க குரு வந்து பாத்தீங்கன்னா 9 டிகிரில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதே வீட்டுல பாருங்க, சனி பகவான் 29 டிகிரில இருந்தாலும் இந்த இடத்துலயும் கேந்திராதிபதி தோஷம் பெரிய அளவில் வேலை செய்யல. ஆனா சிறிய அளவில் வேலை செய்யுது. ஏன்னா இதனுடைய இடைவெளி 10 டிகிரிக்குள்ள இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 9 டிகிரிக்கு மேல இங்க ஒரு 2 டிகிரில இருக்குன்னா சுத்தமா கேந்திராதிபதி தோஷம் இல்லை. இந்த வீடுகள்ல இருக்கும்போது மட்டும் நம்ம இதை வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ நல்லா பார்த்துங்க, கவனமா இது பண்ணுங்க. வீடியோ புரியலன்னா இன்னொரு முறை போட்டு பார்த்துங்க. இங்க வந்து குரு 22 டிகிரில இருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 1 டிகிரில இருக்கிறார் அப்படின்னாலும் இப்பவும் கேந்திராதிபதி தோஷம் இல்லை. சரிங்களா? அதாவது என்ன அமைப்பு அப்படின்னா, இந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மட்டும் கேந்திராதிபதி தோஷம் கிடையாது. இந்த குரு வக்ரம் பெற்று இருந்தால் நிவர்த்தி, தோஷம் இல்லை. செவ்வாய் சனியின் தொடர்பு, செவ்வாய்க்கு 3 பார்வை இருக்கு இல்லைங்களா? 4, 7, 8. சனிக்கு 3 பார்வை இருக்கு இல்லைங்களா? 3, 7, 10. இந்த பார்வையில குரு இருந்தால் கேந்திராதிபதி தோஷம் இல்லை. சூரியனோட இணைந்தால் இது இல்லை. மற்ற எல்லா பாவகிரகங்களோடும் இங்கே குரு பகவான் இருக்கும் போதும் கேந்திராதிபதி தோஷம் நிவர்த்தி அடையும். ஆனால் அங்கே குருவின் காரகமும் கெடும். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, பார்த்தாச்சுங்களா? சரி, அதுக்கு அடுத்தது, அதுக்கப்புறம் பாதிக்கப்படக்கூடிய 2வது லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். ஏற்கனவே மிதுன லக்னம் 7ல குரு இருந்தனாலதான் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவங்களுக்கு மேரேஜ் ஆகல. 2வது அமைப்பு இப்போ கன்னி லக்னம், உபய லக்னம், கேந்திராதிபதி தோஷம் 4க்கும் 7க்கும் அதிபதியான கிரகம் குரு. அவர் போய் 10ஆம் இடத்துலயே இருக்கிறாரு. சரிங்களா? 10ஆம் இடத்துலயே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து கேந்திராதிபதி தோஷம் தான். ஆனா இங்க மிதுன லக்னத்துக்கு அவர் இங்க இருக்கும்போது 100% கேந்திராதிபதி தோஷத்தை தருவார். இங்க வந்து கன்னி லக்னத்துக்கு இந்த இடத்துல இருக்கும்போது 80% தருவார். சதவீதத்தினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அதே ஃபார்முலா தான் இங்க செவ்வாய் சனியின் பார்வை பெறும்போது, தொடர்பு சேர்க்கையை ஏற்கும் போது நிச்சயமாக இங்கே கேந்திராதிபதி தோஷம் முறியடிக்கப்படும். ஒண்ணு இல்லைங்க, இங்க சனி இருக்கிறாருங்க, கேந்திராதிபதி தோஷம் இல்லைங்க. இங்க செவ்வாய் இருக்கிறாருங்க, இல்லைங்க. குரு இங்க வக்ரம் விட்டுட்டாருங்க, இல்லைங்க. செவ்வாய் கேந்திராதிபதி தோஷம் இல்லைங்க. சரிங்களா? சரி, அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு நம்ம மிதுன லக்னத்துக்கு ஒரு பாயிண்ட் அது போடல. இப்ப கன்னி லக்னத்தை போட்டு மிதுன லக்னத்தையும் போட்டுடலாம். இதே குரு இங்கே இருக்கும்போது கன்னி வீட்டுல இருக்கும்போது, இப்ப பாருங்க, இங்க இருக்கும்போது தோஷம் கிடையாது. லக்னத்துல திக்பலங்கிற ஒரு முறையில வைக்கும்போது அவரு அந்த அமைப்புல இருந்து வெளியில வந்துருவாரு. ஆனா இங்க இருக்கும்போது நல்லா பாத்துங்க, அதிகமான தோஷத்தை செய்வார் 4ஆம் இடத்துல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க கன்னி லக்னம் 4ஆம் இடத்துல குரு மட்டும் இந்த அமைப்புல செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளல, படிப்பே இல்லை. படிப்பே அவருக்கு இல்லை. சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு மாதிரி குரு இந்த வீட்டுக்கு வருவார். அந்த மாதிரி ஜாதகம் வரும்போது நமக்கு தெரியும். இந்த வீட்டுல குரு வக்ரம் அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வச்ச படிப்பு இருக்கும். 2 டிகிரி வாங்கினவெல்லாம் பார்த்துருக்கோம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழிலை கெடுப்பார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், 7ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவி, திருமணம், 2வது குழந்தை, நண்பர்கள், அதை சார்ந்த பிரச்சனையும், 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தை இதையும் பிரச்சனை கொள்வார்.
அப்போ இந்த வீடுகள் எல்லாம் குரு இருக்கிறது பிரச்சனை கிடையாது, அவர் வந்து பங்கப்பட்டு இருக்கணும், வக்ரம் பெற்று இருக்கணும். செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களோட இணைஞ்சிருக்கும் போது கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யாது. சரி, இந்த இடத்துல குரு வந்து திக்பலம் பெறுவார், இது கேந்திராதிபதி தோஷம் இல்லை. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது நம்ம குருவை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தனுசு லக்னம், தனுசை கூட ரெண்டாவது போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மீன லக்னம் தான் போடணும். ஃபர்ஸ்ட் மீன லக்னம், புதன் இங்க இருக்கிறார் உச்சம், அவராது ஆட்சி பலத்துல இருக்கிறாரு. இதே உபய லக்னம் தனுசு மீனத்துல மீன லக்னம் எடுத்திருக்கோம். இந்த வீட்டுல புதன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கு. உச்சம் அடையக்கூடிய புதன் என்ன பண்ணுவாரு, நம்ம நினைப்போம் புதன் உச்சம், கல்வி இருக்கும், டாக்குமெண்டேஷன் பிரச்சனை நல்லா இருக்கும், தகவல் தொடர்பு நல்லா இருக்கும், தாய்மாமன் வகையில நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், மீடியால மிகப்பெரிய புகழ்ல வருவாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த ஜாதகத்துக்கு ஒருத்தங்க மீன லக்னம் ஆகி 7ஆம் இடத்துல புதன் உச்சம், சுத்தமா படிக்கவே கிடையாது, தாய்மாமனே அவருக்கு இல்லை, அவர் பேர்ல இது வரைக்கும் ஒரு பத்திரப்பதிவு கூட பதிவாகல. 7ஆம் இடத்துல மனைவி பிரச்சனைக்குரியவங்க, உடல் ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனையோட தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை போயிட்டு இருக்குது. இது வந்து இந்த அமைப்பு. சரி, இந்த புதனுக்கும் குருவுக்கு சொன்ன அதே தான், இங்கே வக்கரம் பெற்று விட்டது, யோகம். இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை, இங்க இருந்து செவ்வாய் பார்க்கிறது, இங்க இருந்து சனி பார்க்கிறது, இதெல்லாம் இந்த கேந்திராதிபதி தோஷத்தை நிவர்த்தி செய்து விடும் அப்படின்னு அர்த்தம். சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இதுல இன்னொரு அமைப்பும் வேற இருக்கு. எந்த காரணத்து கொண்டும் இந்த கிரகத்தோட சுக்கிரன் இணையக்கூடாது, கேந்திராதிபதி தோஷத்தை அதிகப்படுத்தி விடும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த மீன லக்னத்துக்கு இங்க பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தனுசு வீட்டுல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிதுன வீட்டுல இங்க இருக்கும்போது நீச்சம், அதன் பிறகு திக்பலம். இந்த வீடு பிரச்சனை இல்லை, குருவுக்கும் புதனுக்கும் லக்னத்துல திக்பலங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. 4ஆம் இடத்துல இருக்கும்போது கல்வி, வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை பிரச்சனையும், 7ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவி, கணவர், கூட்டு தொழில், 2வது குழந்தை, நண்பர்கள் சார்ந்த அமைப்பு, இதெல்லாம் பிரச்சனையும், வாடிக்கையாளர் சார்ந்த பிரச்சனையும், 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், இதெல்லாம் ஒரு பாதிப்பு இந்த கிரகங்கள் நிச்சயமாக கொடுக்கும். நண்பர்களே, இப்போ உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷத்தை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, இதுல இன்னும் ஒரு சில கருத்து இருக்கு. சுக்கிரனும் சுபகிரகம் தானே, அவரு வந்து இந்த வீடுகள்ல இருந்தா அது கேந்திராதிபதி தோஷமா அப்படின்னு கேக்குறாங்க. சார் நல்லா கவனிச்சுங்க, அதே மீன லக்னம் போட்டிருக்கேன். இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் சுக்கிரன் அந்த வீட்டுல நட்பு வலுவுல இருப்பாரு, திக்பலம் பெறுவாரு. இங்க இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷமான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க, குருவுக்கும் புதனுக்கும் தான் கேந்திராதிபதி தோஷம் பெரிய அளவில் வேலை செய்யுதுன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா திக்பலம்ங்கிற ஒரு முறையில அந்த தோஷம் நிவர்த்தி அடைஞ்சிடும். திக்பலம் அடைஞ்சிருச்சு இல்ல, அதனால தோஷம் கிடையாது. இங்க இருந்தா கிடையாது, எங்க 4ஆம் இடத்துல இருந்தா, இங்க இருந்தாலும் கிடையாது. உச்சம் அல்லது உச்சத்தை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த 2 வீட்டுல நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 2 வீட்டுல இருக்கிறார், அதாவது 7ஆம் இடமான கன்னிலையும் 10ஆம் இடமான தனுசுலையும் இருக்கிறார். இங்க இருக்கும்போது கூட ஒரு பெரிய அளவில் தோஷத்தை செய்வது இல்லை. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க, குரு புதன் அளவுக்கு சுக்கிரன் வந்து கேந்திராதிபதி தோஷத்தை பெரிய அளவில் செய்வதில்லை, ஆனால் சின்ன அளவில் கண்டிப்பாக செய்யும். இப்ப இங்க 4ஆம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனா 7ஆம் இடத்துல நீச்சம் இருக்கு. ஒரு முறையாவது சுக்கிரனின் காரகத்துவங்களையும் ஆதிபத்திய பலன்களையும் குறைத்து, அல்லது அதுல ஏதாவது பிரச்சனை கொடுத்து, சுக்கிரன் என்ன, பெண்கள், மனைவி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்காம இந்த யோகத்தை செய்யாது. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க,
அதே மாதிரி 10ஆம் இடம், 10ஆம் இடத்துலயும் சேம் அதே தான். ஆரம்பத்துல தொழிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் தான் ஒரு தொழிலை பிடிக்கிற மாதிரி இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயமும் கூட அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு பெரிய தலையை பார்க்கணும்ல, அந்த தலையையும் பார்த்துடலாம். உங்களுக்கு இனி கேந்திராதிபதி தோஷத்தை பத்தி டவுட்டே வரக்கூடாது. சரி, நல்லா புரிஞ்சுங்க. சந்திரன் இங்க இருக்கிறார், சூரியன் இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி. இந்த வீடு வேண்டாம். இப்ப நேர் பௌர்ணமியில இருக்கிறார். இங்க கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யுமா அப்படின்னா இங்க வேலை செய்யாது. ஏன்னா சந்திரன் திக்பலம் அடைஞ்சிருக்கிறாரு, 2வது சூரியனோட நேரா தொடர்புல இருக்கிறாரு. அதனால இவருக்கு இங்க கேந்திராதிபதி தோஷம் இல்லை. சரி, அதே மாதிரி தூக்கி இப்படி போடுங்க, இப்பவும் கேந்திராதிபதி தோஷம் இல்லை. சரி, தூக்கி இப்படி போடுங்க, மாற்றி தலைப்பு மாற்றி போடுங்க. இப்பவும் இல்லை. அப்போ எந்த அமைப்புல இருந்தாலும் அவர் கேந்திராதிபதி தோஷம் செய்யாம இருக்கிறது காரணம் சூரிய பகவானுடைய வேலை. சரி, அப்பனா சுத்தமா செய்யாதா சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் செய்யற மாதிரி சூழ்நிலை ஆகிடும். சரி, அது எந்த மாதிரி இடங்கள் அப்படிங்கிறது நம்ம உதாரண ஜாதகம் போடும்போது நான் சொல்றேன். சரி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு இந்த கேந்திராதிபதி தோஷத்தை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் வந்திருக்கும் அப்படின்னு விஷயம். ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயமும் போடும்போது ஒரு அனுபவ ஜாதகத்துல எடுத்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னேன் பாத்தீங்களா, ஒருத்தர் கன்னி லக்னம், குரு இங்க இருக்கிறாங்க, இவருக்கு சொந்தமா வீடு இல்லை, சைக்கிள் ஓட்ட தெரியாது, எந்த வாகனமும் ஓட்ட தெரியாது. 4ஆம் இடத்துல அந்த கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யுது. புரியுங்களா? இதுக்கும் நம்ம அப்படியே லக்னாதிபதியும் போட்டுடலாம். லக்னாதிபதி புதன் இங்க இருக்கிறார். லக்னத்தின் வலுவை முதல்ல நம்ம பார்க்கணும் இல்லையா? சரி, இந்த அமைப்பு இங்க இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா நண்பர்களே, கேந்திராதிபதி தோஷத்தை பத்தி ஒரு அழகான ஒரு பதிவு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கேந்திராதிபதி தோஷம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டு கிரகம் வக்கரம் அடைஞ்சிருந்தாலோ, ராகு கேது செவ்வாய் சனியோட இணைஞ்சிருந்தாலோ, அல்லது அவர்களுடைய பார்வையில இருந்தா நிச்சயமாக அது கேந்திராதிபதிய தோஷம் இல்லை என்று 100% நீங்கள் நம்பலாம். அந்த கிரகம் தன்னுடைய தசையிலையும் புத்தியிலையும் ஒரு பெரிய சோதனைகளை செய்யாது என்று கூறி இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ஸ்கிப் செய்யாமல் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.